வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பரோட்டா வந்து பார்க்க போகிறோம். செம்ம லேயராக, நல்லா தின் லேயராக வர்றதுக்காக நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். செம்ம சாஃப்டாக பப்ளியாக வரும். எனக்கு பரோட்டாவே ஒழுங்காக வராது, ஹார்டாக வரும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட நல்ல இலையாக நல்ல மெலீஸான லேயரில் செம்ம சாஃப்டாக வந்து நம்ம பரோட்டா செய்யலாம். ஹோட்டலுக்கே டஃப் கொடுக்கலாங்க. அப்படி ஒரு சூப்பராக செம்ம சாஃப்டாக வரும். நிறைய பேர் வந்து பரோட்டா வீட்டில் செய்யாததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீச தெரியாது, அந்த அளவுக்கு சாஃப்டாக வராது, நல்லா மெலிசாக வராது உள்ள லேயர்ஸ்லாம் அப்படின்றது தான் காரணமே. நீங்கள் வீசவே தெரியலனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் சப்பாத்தி கட்டை தைக்கிற கட்டை நீ எதுவுமே யூஸ் பண்ணாமல் சூப்பராக செஞ்சுருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிளேட் அல்லது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது நல்ல கலர் கொடுக்கும், பொன்னிறமாக. இப்போ இதை நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை கட்டாயம் சேர்க்கணும். நிறைய பேர் நான் வந்து நான்வெஜ் இல்லைங்க, முட்டையெல்லாம் எனக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் இதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. பட் 2த்தில் 1 கண்டிப்பாக சேர்க்கணும். முட்டை வந்து நம்ம சேர்த்தா தான் நல்லா லேயராக மெலீஸாக வரும். இப்போ முட்டைக்கு பதிலாக நீங்கள் தயிர் சேர்த்தாலும் சேம் அதே போல் வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப ஹார்டாகவே பிசைஞ்சிடாதீங்க. லைட்டாக அந்த மாவு எல்லாத்தையும் ஒன்று தேய்ச்சி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒன்று திரண்டுருச்சு. இப்போ கையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது கழுவிட்டு, இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேண்டாம். எண்ணெயை லைட்டாக கையிலையும் தடவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாவை நம்ம கையிலேயே வந்து நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலேயே நம்ம நல்லா திரட்டி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவுமே அதிகமாக எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் தேவைப்படாது. ஏன்னா நம்ம எல்லா மாவையும் திரட்டிட்டோம்னாலே உங்களுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும், எல்லாமே ஒன்று சேர்ந்து திரண்டு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம திரட்டினதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு பிசைய கஷ்டம். ஸோ அதனால் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு பிசைறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஃப்ளோருக்கு மாற்றிக்கலாம். நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கவுண்டர் டாப்பில். இப்போ உங்கள் தம் ஃபிங்கருக்கு கீழே அந்த உள்ளங்கையை வச்சு எந்த அளவுக்கு உங்களால் இழுக்க முடியுமோ, அதாவது லெஃப்ட் கையை கீழேயும் ரைட் ஹேண்ட் அப்படியே மேலே நோக்கியும் வந்து இந்த மாதிரி விரித்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து பிசைஞ்சிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சனால இந்த மாதிரி கொஞ்சம் பிசைகிறதுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பிசைய கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு திரண்டு வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சிருந்த அந்த பிளேட்டை நல்லா கழுவிடுங்க. இந்த டைமில் கழுவுனிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ காய விட்டு கழுவுனா கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம இதை அதில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மேலே எப்படி தடவணுமோ அதே மாதிரி அடிப்பாகத்துலேயுமே தடவிக்கலாம். ஸோ அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க பாத்திரம் வந்து உங்களுக்கு கரை பிடிக்காமல் நீட்டாக இருக்கும். மாவு ஊறினதுக்கப்புறம் எடுக்கவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஒட்டாமல் வரும். இப்போ இதை மூடு போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச்சபிள் ஆகிடும் மாவு. நிறைய பேர் சீக்கிரமாக போடலாம் அப்படின்லாம் நினைப்போம். பட் ஆனால் ஊறின போது வரக்கூடிய பரோட்டாவோட அவுட்புட்டும் ஊறாமல் உடனே செய்கிறதுக்கு வரக்கூடிய அவுட்புட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு அது ஊறினா தான் நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். அடியில் எண்ணெய் தேய்ச்சனால கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கவுண்டர் டாப்க்கு மாற்றிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, வலது கையை மேல் நோக்கியும் இடது கையை கீழ் நோக்கியும் அதை ஒரு 1 மினிட்டுக்கு மட்டும் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து தேய்ச்சி கொடுங்க. இப்படி பண்ணும்போது இன்னுமே நல்லா ஸ்ட்ரெச்சபிள் ஆகும் மாவு. இப்போ சின்ன டவரால் ஆயில் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து அந்த மாவு மேலே தடவிட்டு சின்ன பால்ஸாக நம்ம கை இடுக்கில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ கிராக் விழுகாமல் இருக்கும். பரோட்டா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். பட் மந்த்லி ஒன்ஸ் அப்படின்றது வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் செய்யும் போது சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு ஹெல்த்தியுமே கூட. இப்போ கவுண்டர் டாப்பில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை எடுத்து கையிலேயே ஜஸ்ட் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் தேய்ச்சாலே போதும். எந்த விதமான கட்டை அல்லது தேய்க்கிற கட்டை எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ ஊற வைக்கிறதோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இடது கை நான் வச்சுருக்க மாதிரி இடது கை மேல் பக்கம் மாதிரியும் வலது கை வந்து கீழ் பக்கமாக தரையை பார்த்து இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக நவுந்து இப்படி லைட்டாக அடித்து கொடுங்க. ஃபஸ்ட் டைம் செய்யும் போது வராத மாதிரி இருக்கலாம். நானுமே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண கற்றுக்க ஆரம்பித்தேன். பட் ஒரு 3rd டைம்லேயே சூப்பராக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த தரை வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு அடிச்சிடணும். கிளியறதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். இப்போ நீங்கள் சுற்றி வச்சிங்கன்னா நல்லா பபுளாக சூப்பராக உங்களுக்கு லேயரோடு வரும். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரும்,
எனக்கு பரோட்டா வீசவே தெரியாது. நான் எப்படி வந்து இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக போட முடியும்னா, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீசவே தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம உள்ளங்கையை வச்சுட்டு லைட்டாக தேய்ச்சி கொடுக்கவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு இந்த 2 கையை வச்சுட்டு உங்களால் எந்த அளவுக்கு வந்து இதை வந்து இழுக்க முடியுமோ, அதாவது தர நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு இழுத்து கொடுங்க. பாருங்கள், ஈஸியாக நீங்கள் வீசினா எந்த அளவுக்கு மெலிசாக வருமோ, ஜஸ்ட்டு கையால் தேய்க்கும் போதே அந்த அளவுக்கு வந்துடும். லைட்டாக ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கட்டும் இந்த மாதிரி மாவை வந்து இழுத்து விட்டுட்டு இப்படி லைட்டாக மேலே தூக்குன மாதிரி சுற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த பரோட்டாவும் அதுக்கு சளைச்சது இல்லாமல் சூப்பராக வரும். இப்போ நம்ம எடுத்த எல்லா மாவையுமே வந்து இந்த மாதிரி வந்து பரோட்டாக்கு சுற்றி வச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டு அடுப்பில் கல்லை ஏற்றிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து இதை அழுத்திட்டு, இதை ரொம்பவும் அழுத்தக்கூடாதுங்க. ஒன் சைடாக மட்டும்தான், திருப்பி போட்டாலும் அழுத்தக்கூடாது. உள்ளங்கை வச்சுட்டு ஒரு 2 தடவை ப்ரெஸ் கொடுங்க. கொஞ்சம் தடியாக இருந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பன்னு மாதிரி இருக்கும் பரோட்டா. ஜஸ்ட் இந்த மாதிரி சுற்றி அழுத்தி கொடுத்துட்டு இந்த அளவுக்கு திக்னஸாக இருந்தால் போதும். எடுத்து நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்க கல்லில் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா சூடாக இருக்கணும் கல் நம்ம பரோட்டா போடும்போது. போட்டுட்டு நம்ம வந்து உடனே எண்ணெய் தேய்ச்சிட வேண்டாம். ஒன் சைட் நல்லா வந்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேம் இதே ப்ராசஸை எல்லா பரோட்டாக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கலரும் சூப்பராக வரும். ரொம்ப உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேகாத மாதிரியும் இருக்காது. நம்ம ஊற வைக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே. ஹோட்டல்ஸ்லலாம் நைட் பரோட்டா பண்ணுறதுக்கு மதியானம் 12 மணிக்கெலாம் மாவு பிசைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் இப்போ 9 மணிக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு 5 மணிக்காவது மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. ஸோ அந்தளவுக்கு ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கட்டும் நல்லா சூப்பராக முருகி வந்துருச்சு. பாருங்கள், லேயர் கொஞ்சம் கூட பிரியவே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம மெதுவாக தான் அழுத்திருக்கோம். ரொம்ப ஒரு கட்டையை வச்சுலாம் தேய்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், லேயர் இந்த அளவுக்கு பிரிஞ்சு அழகாக வராது. இப்போ இதை எடுத்துகிட்டு கையோட அந்த சூடு குறையிறதுக்குள்ளே நல்லா உள்ளங்கை வச்ச மாதிரி 2 பக்கட்டும் நல்லா அடிச்சு கொடுத்துருங்க. எந்த அளவுக்கு வேகமாக அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு லேயர் சூப்பராக வரும். தின் லேயரில் நல்லா பஞ்சு போல் சூப்பராக கொதிக்க பரோட்டா ரெடி. செம்மையாக வந்திருந்தது. ஸோ கட்டாயம் நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பர். தின் லேயராக உள்ளலாம் லேயராக வரும். நீங்கள் ஹோட்டலில் வாங்குகிற பரோட்டா கூட கொஞ்சம் நேரம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஆறி போச்சுன்னா ஹார்டாயிரும். ஆனால் நம்ம வீட்டில் இந்த மெத்தடில் செய்யும் போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஆறுனா கூட உங்களுக்கு பரோட்டா அதே மாதிரி சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வரிசையாக வச்சுருக்க எல்லா பரோட்டாஸையுமே வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ஆறுறதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தட்டுறதுல தான் மெயினாக இருக்குது. ஸோ மெயின் விஷயம் நீங்கள் நல்லா தட்டணும். அதே மாதிரி ஊறுறதுக்கு டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லா பரோட்டாவையும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃப்ளிப்லேயே நல்லா சூப்பராக பிஞ்சு வந்துருச்சு. அந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்குது. உள்ள லேயரும் பாருங்களேன் எந்த அளவுக்கு கண்ணாடி போல் வந்திருக்குன்னு. இந்த சூப்பர் சாஃப்ட் பரோட்டாக்கு நான் ஹோட்டல் ஸ்டைலில் எம்டி சால்னா ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தாலும் பரோட்டா மாஸ்டர் அளவுக்கு நீங்கள் ட்ரைன் ஆகிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.